ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, குழந்தைங்களுக்கு 6 மந்த் ஆன பிறகு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம ரைஸ் அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிப்போம். அதனால் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரைஸ் வச்சு இந்த ரைஸ் கஞ்சி எப்படி செய்யலாம், ரைஸில் கூல் பண்ணுவாலும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி எடுத்துக்கணும், துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் பாசி பருப்பு, வெள்ளை உளுந்து, ஜீரகம் டைஜஷன் ஆகிறதுக்கு, அப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா, அவ்வளோதான். அப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதம் கழித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 6 மந்தில் இப்போ 6 பொருள் நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 மந்தில் இப்போ ஒரு 6 பொருள் சொல்லியிருக்கேன்னா இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் 7th மந்த் அப்படின்னாக்கா இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கோங்க, 2 பொருள் ஆட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷன் கம்மியாக தான் இருக்கும், செரிமான ப்ராப்ளம் வரும். அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் குழந்தைகள்லாம் ஆளும், கோலிக் பெயின் சொல்கிறாலும் அது மாதிரி ஆகும். அதனால் வேண்டாம், எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு. அரிசி நம்ம பொதுவாகவே வெறும் அரிசி ஜீரகம் மட்டும் அரைச்சி அது கூல் பண்ணி கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு வயிற்றில் நிறையும். ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துருப்போம். சாதத்தில் துவரம்பருப்பு போட்டு சாதம், பாசிப்பருப்பு போட்டு சாதம், அதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அதனால் குழந்தைங்களுக்கு எப்படி செட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியும், அது பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு துவரம்பருப்பு ஒத்துண்டது, அடுத்து பாசிப்பருப்பு ஒத்துண்டுன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த டம்ளரால் அளவு சொல்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாசி பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இந்த டம்ளரால் நான் கணக்கு எடுத்துட்டுருக்கேன். கை அளவு பார்த்தீங்கன்னா இந்த கை அளவுன்னு வச்சுக்கோங்க. இதால் 3 கை அரிசி எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதால் 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. கை அளவு எடுத்துட்டேன்னா 2 கை எடுத்துக்கோங்க. நான் டம்ளரால் மெஷர் பண்ணால 3/4 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். சிறுபருப்பு இருக்கு இல்லையா, அது பாசிப்பருப்பு இதுலேயே 3/4க்கு கொஞ்சம் கம்மியாக, அது 3/4 போட்டுட்டேன். அதுலேயே இது கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்களா, இந்த அளவு நான் எடுத்துட்டுருக்கேன். கை அளவு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அரிசி 3 பங்கு, துவரம்பருப்பு 2.5 பங்கு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு துவரம்பருப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இதுவுமே கை அளவு பார்த்தீங்கன்னா 3 பங்கு எடுத்துக்கலாம். டம்ளரெல்லாம் 3/4 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளை உளுந்து பொதுவாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா போன்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ சின்ன வயசில் நம்ம கொடுத்து பழகலாம். அதே மாதிரி பாதாம் நான் 2 தான் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு 10 பாதாம் கூட போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட 2 தான் இருக்கிறதுனால நான் 2 தான் போட்டுருக்கேன். ஒரு 10 இந்த அளவுக்கு பார்க்கும்போது ஒரு 10 பாதாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி முந்திரி போடும்போது இந்த அளவு போடுறேன். ஒரு 10 முந்திரி போட்டுருக்கேன். ஏன்னா பாதாம் முந்திரிலாம் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் மந்த்துங்கும் போது நான் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்கேன். உங்களோட சௌரியம், ஒரு பாதாம் ஒரு 10 போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஒரேடியாக போட்டால் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். குவான்டிட்டி கம்மி பண்ணிக்க சொல்கிறேன். எப்படினாலும் நம்ம குழந்தைங்க சாப்பிட தான் போகிறது. அதனால் நம்ம ஒரேடியாக இது பண்ணிக்க வேண்டாம், எல்லாமே ஒரேடியாக போட்டு குழந்தை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு எது ஒத்துக்கலன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இதில் தான் நான் அலம்பி காய போகிறேன், நிழலில் காய வைக்க போகிறேன். ஸோ அதனால தான் இந்த பாத்திரமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நியூ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 to 5 days அது கொடுத்துட்டே இருங்க. செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அவங்க மோஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு போங்க. ரெடியாக ஒரே நாளில் 3 ஃபுட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாள் ஒரு 3 to 5 days ஒரு நியூ ஃபுட் கொடுத்து அது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ஃபுட்டு நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா சொல்ல முடியும், சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகலாம். ஆனால் சின்ன குழந்தைய அந்த குழந்தை 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபுட்டெல்லாம் அப்போவே எல்லா ஃபுட்டு, எல்லா வெஜிடபிள்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸு அந்த குழந்தை ஸ்டேஜ்லேயே நீங்கள் எல்லாமே கொடுத்து பழகிடுங்க. ஏன்னா நாளை பின்ன கொடுக்காமல் இருந்தால் பெரிய பையனாகும் போது அவன் அந்த ஃபுட்டு லைக் பண்ண மாட்டான், சாப்பிட மாட்டான். அதனால தான் சொல்கிறேன். ஜீரகம் பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். ஜீரகம் மட்டும் தனியாக வச்சுப்போம், ஏன்னா இதில் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜீரகம் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா அலம்பி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்து நல்லா வெயில்லையோ இல்லை உங்கள் ஆற்று நிழல்லையோ காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது பார்க்கலாமா?
அந்த சொன்ன பொருள்லாம் குவான்டிட்டி அளவு நான் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பெட்டர் நீங்கள் பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் வந்து கொஞ்சம் நிறையா ஒரு 10 பாதாம் கிட்ட போட்டேல் அப்படின்னாக்கா முதல் நாளே வந்து ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு போடுங்க பாதாம் மட்டும். நான் சும்மா பேருக்கு 2 தான் போட்டிருக்கேங்கிறதுனால நான் தோல் எடுக்கலை. நீங்கள் சப்போஸ் ஒரு 50 கிராம் போடுறேன் அப்படின்னா முதல் நாளே ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு அலம்பிட்டு போடுங்க. நல்லா வெயில் வந்துடுது, அதனால் திண்ணை இருக்கு இல்லையா, அங்கே வந்து இப்படி காய வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் காயட்டும், காஞ்ச பிறகு நம்ம எப்படினாலும் அடுப்பில் வச்சு மறுபடியும் வறுக்க தான் போகிறோம். கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் வந்து வெயிலில் இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் இது போடலாம், பச்சை பயிறுமே போடலாம், மக்கானா அதெல்லாமே 8th மந்த் 9th மந்த்துங்கும் போது ஒவ்வொரு பொருளாக நீங்கள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் சில பேர் போடுவா, அதை நான் சொல்கிறேன். அவள் குழந்தைகளுக்கு வந்து எது உடம்பு செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சு வானிலையில் வறுக்கும் போது பார்க்கலாம். ஈரம்லாம் போக நல்லா வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருந்தோம், உலர்த்திருந்தேன் இல்லையா, நல்லா காஞ்சிருத்து பார்த்தீங்களா, ஒட்டுனா ஒட்டக்கூடாது அந்த மாதிரி பதத்தில். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. என்னென்ன சாமான் சொன்னேன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, பச்சரிசி, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, டைஜஷனுக்காக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக பாதாம், முந்திரி. நான் பாதாம் வந்து சும்மா 2 தான் போட்டுருக்கேன். பெட்டர் வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு நாளுக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க, தண்ணியில் ஊற போட்டு அந்த தோல் எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்களா, ஏன்னா வந்து நான் ஒன்று போட்டனால தோலோடு போட்டுட்டேன். நீங்கள் போடுறதா இருந்தால் அந்த தோலை நீக்கிடுங்கோ. குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க இல்லையா, 6 to 12 மந்த்துங்கிறதுனால சின்ன குழந்தைங்கனால சப்போஸ் தோல் வந்து இதாகிடுச்சு என்ன பண்ணுறதுனால தோல் எடுத்துட்டுருங்கோ. நல்லா வறுத்துக்கோங்க. சில பேர்லாம் வந்து ஆத்திரே வந்து மிக்சிலே அரைச்சிடுறா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, கொஞ்சமாக அரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி மாவு அரைப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு கொடுத்துருக்கேன். அதை அரைச்சிட்ட உடனே இதை அரைச்சிருங்கோ, நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிருங்கோன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு மறுபடியும் அதை சலிச்சு மறுபடியும் அரைக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், மிஷினில் தான் கொடுத்து நான் அரைக்க போகிறேன். அதுக்காக நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், அரிசி மாவு இருக்கு இல்லையா, நம்மளே ஆற்றுலேயே வந்து பச்சரிசி கொஞ்சம் கொடுத்துட்டு அரிசி மாவு அரைச்சிட்டு உடனே இதை அரைக்கணும்னு சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நல்லா ஃபைன் பவுடர் பேஸ்ட் மாதிரி ஃபைன் பவுடராக ஆகிடும் நமக்கு. அது வந்து கூழ் கலரும் போது ஒன்று குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறோம் இல்லையா, அது நம்மன்னு கொஞ்சம் ஒரு கொரப்பாக இருக்கிற மாதிரி ஏன் ஃபீல் ஆகுது. சப்போஸ் உங்களுக்குலாம் வந்து ஆற்றுலேயே வந்து நான் அரைச்சிக்கிறேன், மிக்சிலே அரைச்சி நான் சளிச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா ஓகே, உங்களோட சௌகரியம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நல்லா வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் பச்சரிசி மாவை எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைச்சிட்டு இதை அரைக்கணும்னு சொன்னால் அவள் அரைப்பானம்னா. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கை, இந்த கை அளவு ஒரு கை வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெள்ளை அவல் சேர்த்திக்கலாம். சிவப்பு அவல் வந்து இப்போ சேர்க்க வேண்டாம். சப்போஸ் 6 மந்த் 7th மந்த்னா வெள்ளை அவல் சேர்த்திக்கோங்க. 8 மந்த் பிறகுனா சிவப்பு அவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தால் குழந்தைக்கு எது வந்து செய்யறது, எது ஒத்துக்கலை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம், நைட் டின்னர் கொடுக்கலாம். நைட் டின்னருக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 7 மணிலேருந்து 7:30 கொடுத்து முடிச்சுருங்க. அப்புறம் குழந்தைக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஏன்னா குழந்தை வந்து அடுத்த 2 ஹவர்ஸில் தூங்கிடுங்க இல்லையா, 9 o'clockலாம் தூங்கிடும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் ஒரு 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு நியூ இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால ஃபஸ்ட்டு இந்த 7 மந்த்னா 7 மந்த்துக்கு மட்டும் வர மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. 8 மந்த்னா மறுபடியும் புதுசாக போடுங்க. இதிலே வந்து நீங்கள் பச்சை பயிருமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பெரிய கம்பு சுற்றுற வேலை கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். மார்னிங் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுங்க. இது கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாம், இல்லைன்னா கோதுமை ரவை கூழ் கொடுக்கலாம். நான் ஏன் வந்து மிஷினில் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா சொல்லிடுறாங்க உங்களுக்கும். காலம்பரை கொஞ்சமாக வந்து சாமான்லாம் வறுத்துண்டு இந்த மாதிரி அரைச்சி பார்த்தேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் கொரப்பாக தான் தெரியுது.
இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக ஆனால் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக முழுங்க முடியும். ஏன்னா என்னோடய குழந்தைக்கு வந்து 7 மந்த்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மிஷினில் கொடுத்தா ஒன்று நல்லா நைஸாக இருக்கும். அதனால தான் நான் சரி மிஷினில் கொடுத்து அரைச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு காலம்பரம் கொஞ்சம் அரைச்சி பார்த்தேன். அதுலேயும் கொஞ்சம் சளிச்சுட்டேன். நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். நல்லா சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க, பெருசுலாம் ஆக்க வேண்டாம், ஏன்னா கறிகிறோம் சாமான்கள்லாம். சிம்லே வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸுமே ஒன்றா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து பிஸ்தா, வால்நட் அதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்குமே இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். ஆற்றுலேயே வந்து ஹோம்மேடாக செர்லக் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ எல்லாருமே நிறையா போடுறா செர்லக் ஆற்றுலேயே வந்து ஹோம்மேடாக எப்படி பண்ணணுங்கிறது நிறைய பேருமே போடுறா. வெளில நம்ம வாங்குறதுக்கு நம்மளே வந்து கண் பார்வையில் வந்து ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நமக்கு திருப்தியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. அதுதான் விஷயம். நம்மளோட அன்பும் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு போகும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா கை விடாமல் வறுத்துக்கிட்டேன். நல்லா சூடு வந்து நல்லா ஏறிந்துருக்கு. கருக போகிறது அப்படிங்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி பேபி ஃபுட் வேறு எதுவும் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வேறு எது ஃபுட்டுனாலுமே உங்களுக்கு சொல்கிறேன். நான் நல்லா வறுத்துன்ட்டேன். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது எனக்கு. இந்த சமயத்தில் வந்து அடுப்பை அணைச்சிட்றேன். பெரிய தாம்பாளத்தில் கொட்டிட்டேன். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறின பிறகு ஒரு தூக்கில் போட்டுட்டு அப்புறம் கொடுங்க. அதே மாதிரி மிஷின்லேருந்து வந்த உடனே அந்த தூக்கை திறந்துட்டு ஆற விட்டுட்டு அப்புறமா ஒரு டப்பாவில் வந்து ஏர் கண்டெய்னர் டப்பா இருக்கு இல்லையா, அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்காக நான் இப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் தூக்கில் போட்டு கொடுத்துருக்கேன். இதை அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதை மறுபடியும் சளைக்கணும்னு இல்லை, நல்லா நைஸாக இருக்குது. இது எப்படி கலரணுங்கிறது நான் கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் நான் மாற்றின்ட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டா போகிறோம். பாருங்க, ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிண்டு அப்புறம் அடுப்பில் வைங்கோ. ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா விட்டுண்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது முழுங்க முடியாது. இதில் வந்து நான் எதுவுமே போடலை, சால்ட்டு போடவே இல்லை. ஆனால் 1 வயசு குழந்தைங்க வரைக்கும் சால்ட்டு போடாமல் கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம சால்ட்டு வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் கொஞ்சமாக துளி வேணால் போடனாலும் போட்டுக்கோங்க. சால்ட்டும் சேர்க்கல, நான் சுகருமே ஆட் பண்ணிக்கல. அப்படியே இந்த மாவை வந்து தண்ணி விட்டு கரைச்சின்னு இருக்கேன். இதில் என்ன பண்ணுங்க, சொட்டு நெய் விட்டுருங்க. நல்லா கரைச்சிண்டு அப்படியே கலந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கூழ் ரெடி ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அப்புறம் ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவை அப்படின்ட்டு. அடுப்பை வந்து சின்னதிலே வச்சு கலருங்க. ஃபஸ்ட்டு லிக்யூடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டிமாக இருக்குது. இதே மாதிரி கலந்துகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்கோ. இதில் நீங்கள் சால்ட் இல்லை சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதே மாதிரி வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. வேறு என்ன மாதிரி பேபி ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன்.
குழந்தைகள் உள்ளவா எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுது. கெட்டியமாயிடுது பார்த்தீங்களா? கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, கெட்டியமாகிடுது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் கொடுத்துட்டுருக்கேன் குழந்தைக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்யூட் ஆக்கிக்கோங்க. நான் இந்த பதத்தில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய குழந்தைக்கு வந்து இந்த இது கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை பாருங்கள். மறுபடியும் வேறு ஏதோ உங்களுக்கு வீடியோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது நான் அனுப்புகிறேன். பை பாய்.